இந்த 4ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 94, 95 ஓகேவா? இது வந்து எப்போவுமே இந்த 94 வந்தால் 95 வர்றது தான் வந்து எப்போவுமே ரெகுலராக அது வரும். நீங்கள் சில இடத்துலலாம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது பாருங்கள் 94 இங்கே அது கீழே பாருங்கள் 45, அதாவது 95 தான் இந்த 45. பாருங்கள் 09, அதாவது 95ன்னு வைங்க, அதுக்கு ஒரு 94க்கு பாருங்கள் ஒரு 44. ஸோ அது இந்த மாதம் வரைக்கும் கூட அது மாதிரி தான் வந்துன்னு இருந்தது. பாருங்கள் 49 வந்துச்சா, கீழே பாருங்கள் 54, பாருங்கள் இங்கே ஒரு 54 வந்துச்சா, இங்கே ஒரு 94. அதாவது 94ன்னு வந்துச்சுன்னா அதே போர்டில் ஒரு ஏபியில் ஒரு 95 வந்துச்சு, இல்லை ஏசியில் ஒரு 95 அப்படின்னு வந்துச்சுன்னா அதே போர்டில் இருங்க நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் நிறைய மார்க் அது நிறைய பண்ணலாம். அதாவது நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் அதுதான். இப்போ பாருங்கள் இங்கே ஏசியில் ஒரு 95 இருக்குது ஓகேவா? இங்கே ஒரு ஏசியில் ஒரு 59 இருக்குது, இந்த பிசியில் ஒரு 40 இருக்குது. இப்போ நமக்கு 95ன்ற நம்பருக்கு 94 அப்படின்ற நம்பரு ஏசியில் வரணும், பிசிலையுமே வரணும் ஓகேவா? இப்போ பாருங்கள் ஏசியில் அந்த 94க்கு இங்கே பாருங்கள் 44, 94 ரெண்டுமே வந்துச்சுங்களா? அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 95. இப்போ நமக்கு 94 அதனுடைய நம்பரு ஏதோ ஒன்று நமக்கு பிசியில் வரணும், இல்லை ஆல்ரெடி பிசியில் வந்துருக்கணும். இங்கே பாருங்கள் அப்படி புரியுதுங்களா? பாருங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அதாவது 94னுடைய நம்பர் எது வருதோ அடுத்த நாள் 95ன்ற நம்பரை நாம் எப்படியெல்லாம் வந்து 8 நம்பர் வரும் அந்த மாதிரி மாற்றி வச்சு ப்ளே பண்ணலாம் ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த 94, 49 அப்படின்னு வந்திருக்கு. பிசியில் 95க்கு 95ன்னே வந்திருக்கு ஓகேவா? இந்த 49க்கு இங்கே 49 அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாதிரியுமே போன மாதம் கூட இந்த பாருங்கள் 24க்கு 24, திரும்ப ஒரு 24. அப்போது இப்போ இந்த 49 இங்கே ஒரு 49 ஒரு நாள் விட்டு வந்திருக்கு. இங்கே உடனே வந்து ஒரு நாள் விட்டு 24 கரெக்டுங்களா? இப்போது இந்த 49 வந்துச்சு, ஒரு நாள் விட்டு 49. இப்போ திரும்ப பிசியில் 49 வரலாம். எப்படின்னா அதையே இன்னொரு தடவை வந்துச்சு, அதுவுமே பாருங்கள். இங்கே பாருங்கள் 42, இங்கே 42க்கு ஒரு 42, ஒரு நாள் விட்டு 42. இப்போ நமக்கு ஒரு நாள் விட்டு தான் இந்த 49 வந்திருக்கு. அதனால் உடனே பிசியில் 49 அடிச்சிடலாம். அதனால் பிசியில் 49 அப்படின்னு வரும்போது 049 அப்படின்ற ஒரு நம்பரு ட்ரை பண்ணலாம் ஓகே. 049 அப்படின்ற நம்பரு. இப்போ இதே மெத்தடில் அதாவது ஏபியில் வந்த நம்பரு திரும்பவுமே ஏபியில் திருப்பி அடிக்கும்போது அதுக்கு மேலே இருக்கிற நம்பரு வருது அப்படின்னு நாம் பார்த்தோம் போன மாதத்தில். இங்கே பாருங்கள் 45 ஒரு 78 ஓகேவா? இங்கே பாருங்கள் 54க்கு ஒரு 78. இதே தான் போன மாதம் வந்துச்சு. 04க்கு ஒரு 75, 75க்கு ஒரு 40 ஓகேவா? இப்போது உடனே வந்திருக்கு இந்த 94க்கு 49. இப்போ அதுக்கு 58 அப்படின்ற நம்பர் இருக்குது ஓகேவா? 58ன்ற நம்பரை நம்ம டைரெக்டாக ஏபியில் 58 அப்படின்ற நம்பரு ப்ளே பண்ணலாம் ஓகேவா? இங்கே பாருங்கள் இந்த 40ன்றது 04 வந்தபோது அதுக்கு மேலே இருக்கிற 75 நமக்கு கரெக்டாக 75ன்னே வந்துச்சு. இப்போ இந்த 45 இங்கே 54ன்னு வரும்போது இந்த 78 நமக்கு இங்கே 78 அப்படின்னே வந்துச்சு. இப்போ நமக்கு இந்த 94, 49 திரும்பி வந்திருக்கு. அதுக்கு மேலே இருக்கிற 58 நம்ம கரெக்டாக இங்கே 58 ஏபி அப்படி ப்ளே பண்ணலாம் ஓகேவா? 58 வச்சா சி போர்டு என்ன வரலாம் அப்படின்னா அதிகபட்சம் 4, 7, 2 தான் வரணும். இந்த 58க்கு அதிகபட்சம் 4, 7, 2ன்ற நம்பர் வச்சு செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 4ன்ற நம்பர் மட்டுமே வைக்கலாம் ஓகேவா? பாருங்கள் இந்த 584, அதாவது ஏபி 58, பிசி 49 ஓகேவா? நம்ம எடுக்கிற நம்பர் என்னென்னா
பிசியில் 49, ஓகேவா. ஏபியில் 58. இவ்வளோ தான் எடுக்கிறோம். அதுக்கு தான் வந்து சி போர்டும் ஏ போர்டும் மேட்ச் பண்ணியிருக்கோம். பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள், ஓகேவா. ஒரு சில பேர் புக்கிங் எடுக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. நான் புக்கிங் வந்து எடுக்கலை. நான் முன்னாடியே அன்றைக்கே வந்து பழைய வீடியோவில் சொல்லிட்டேன் எடுக்கலை அப்படின்னு. ஏன்னா புக்கிங் எடுக்கிற ஐடியா இல்லை. ஏன்னா நிறைய பேர் நம்பிக்கையாக வந்து அனுப்பிடுறேங்க போடுங்கன்னு சொல்லிட்டு கடை வச்சுட்டு இன்னுமே யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, கொடுக்கல. அதனால் புக்கிங் எடுக்கிற மாதிரி இல்லை. ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்க கேட்குறீங்க, ஆனால் வேறு வழி இல்லை, எடுக்கலை. நமக்கு இன்னொருத்தர் கூட ஆடு கொடுங்கன்னாரு. தேவையில்லை நமக்கு. பழசாக ஒருத்தர் ஆடு கொடுத்து அவருமே கரெக்டாக வின்னிங் அமௌண்ட் கொடுக்கலன்னு பிரச்சனை ஆகிப்போச்சு. இப்போ நான் வந்து புக்கிங் எடுத்ததுலேயுமே வந்து நான் கடன் வாங்கி செட்டில் பண்ணுறேன். அதாவது புக்கிங் கம்பெனிக்கு அவங்க விட மாட்டாங்க. ஆனால் இவங்க யாருமே வந்து ஃபோன் எடுக்கிறதில்ல. நம்மக்கிட்ட புக்கிங் பண்ணவங்க யாருமே ஃபோனும் எடுக்கலை, அமௌண்ட்டும் கொடுக்கல. என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம நண்பர் ஒருத்தர் என் நம்பர் போடு ஆடு கொடுன்றாரு. நான் சொல்லிட்டேன், வேணாம்ப்பா நீ இருக்கிறதே பண்ணிக்கோ, லோக்கலில் இது மாதிரிலாம் வேணாம். ஒரு தேவையா பசங்களும் காசு தரமாட்டானுங்க, எல்லாம் வரணும் போகிறவனுக்கு பிறந்த தேவையா பசங்கப்பா, நம்பாதப்பான்னு சொல்லிட்டேன். அதனால் யாரும் வந்து புக்கிங் நான் எடுக்கிறதில்ல. பார்த்து, அதாவது தெரியாதவங்கக்கிட்ட தயவு செஞ்சு புக்கிங்கே பண்ணாதீங்க. புக்கிங் எடுக்கிறவனுங்களும் சரியில்லை, இந்த மாதிரி ஆன்லைனில் புக்கிங் போடுறவனுங்களும் சரியில்லை. என் 2 பேருமே வந்து சரியில்லை. அவங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட காசு அதிகமானாலும் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட புக்கிங் பண்ணிக்கங்க, ஓகேவா.